வெல்கம் டு சிரிஷாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு பூசணிக்காய் மோர் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு பூசணிக்காயை தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் அரிசியும் துவரம்பருப்பும், தேங்காய், 1/4 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அரைச்சிட்ட பிறகு கடைஞ்சி வச்சுருக்க தயிரில் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதோட நம்ம கலந்து வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கலாம். இது ஒரு பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எடிபிள் தேங்காய் எண்ணெய். அதில் கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு ஒரு 4 போட்டுக்கலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இதெல்லாம் அதில் சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு சுவையான மோர் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.